யுத்தம் முடிவடைந்த தொடர்ந்து 2009 மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த வன்னியிலே வாழ்ந்த இல்லங்கள், நிலத்துக்கு அடியிலே இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் மக்கள் பார்வையிட்டது போல சிறு வயதிலே 15 வயது வாழ்ந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீட்டை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கிலே மக்கள் படையெடுத்ததிலே பெரும்பாலானவர்கள் சிங்களவர்கள். அவர்கள் அந்த அந்த மண்ணையும் எடுத்து சென்று வணங்கி சென்றதனுடைய விளைவுதான் கோபத்திலே அந்த அறகுறையாக இடிந்த வீட்டை கூட இராணுவம் முழுமையாக இடித்து அகற்றி கற்களை கூட இராணுவ முகாமுக்கு கொண்டு சென்று பெரும் மணல் தரையாக்கினார்கள். அதன் பின்னர் கூட மக்கள் மணல்களை அள்ளி சென்று யுத்த விவரணம் பஸ்ஸே வன்னியத்துலே பிரபாரம் மாற்ற ජීවිතයත් ඒ බලන්න කට්ටිය ගොඩක් අන්ඩර්ග්‍රවුන්ඩ් එක තිබිච්ච එකම බලන්න කියලා තියෙන කියලා බැලුවා වාගේයි. බැලුවටතර පොඩි කාලේ ජීවිතේට මේ ගෙදර බලන්න ඕනේ කියලා ගොඩක් කට්ටිය ආවිල්ලා මේක එතන ඉඳලා ගෙදර ඉඳලා බස් අරගෙන එනවා වන්දනා කරලා තියෙනවා. ගොඩක් සිංහල කට්ටිය තමයි එහෙම කරලා තියෙන්නේ. නිසා තමයි ආණ්ඩුව හරි කේන්ති හමුදාව කඩලා කඩච්ච විනාශ කරපු මේක කොන්ක්‍රීට් ගල් අරව ඔක්කොම ආමිකේපයකට අරගෙන ගියා. ඒ ගියා පස්සේ මිනිස්සුවිල්ල පස් අරගෙන එනවා වන්දනා කරනවා. ගොඩක් කට්ටිය ඒක සිංහල කට්ටිය තමයි ගොඩක් කර. ඒ වගේ නිසා තමයි මේක දැනට ඉඩම ප්‍රභාන්ගේ නම පාවිච්චි කරන්න නැති තත්ත්වය ඇති වෙන්න ඕනේ කියලා අදහසෙන් තමයි හමුදාව ආණ්ඩුව කිරියාත්මක කරනවාද කියලා සැකේ හැම කට්ටියටම තියෙනවා. ස්තුතියි. அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரதான ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் வல்வெட்டித்துறையிலே தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சிறு வயதிலே வாழ்ந்த இல்லத்திலே அந்த காணியிலே ஒரு கட்டடம் கட்டும் சம்பந்தமாக அவருடைய மூத்த சகோதரியார் ஆனால் திருமதி ஜெகதீஸ்வரி மதியாபரணம் அவர்களுடைய ஒரு அட்டோர்னி தத்துவத்தை பயன்படுத்தி முன்னாள் நகரசபை தலைவர் திரு நானா ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு கட்டட விண்ணப்பத்தை கையளித்திருந்தார். அந்த காணியிலே ஒரு மாடி கட்டிடமாக நூலகத்தை அமைப்பது என்பது அந்த திட்ட முன்மொழிவு. இந்த சூழ்நிலையிலே பொதுமக்களிடம் பல்வேறு விதமான அபிப்பிராயங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டது தொடர்ந்துதான் இது சம்பந்தமாக சாதாரணமாக ஒரு கட்டட விண்ணப்பத்தை நாங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அனுப்பி வைப்போம். நகர அபிவிருத்தி அதிகார சபை UDA urban டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வீதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் என்றால் அது வீதி அபிவிருத்தி அதிகார சபை, ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதேபோல் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு பக்கத்தில் என்றால் வீதி அபிவிருத்தி திணைக்களம், கடற்கரையிலிருந்து 300 மீட்டருக்கு உள்ளே என்றால் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் போன்றவற்றுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவை அந்த சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் எடுத்து அதன் பின்னர் நகர அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டத்திலே நாங்களும் கலந்து கொண்டு இறுதி முடிவு எடுக்கப்படும். எல்லா நிபந்தனைகளும் சரியாக இருந்தால் அதற்கான அனுமதி வழங்கப்படும். இந்த சூழ்நிலையிலே இவ்வாறு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால் இந்த விடயத்தை நாங்கள் வல்வெட்டித்துறை நகர சபையினுடைய மாதாந்த கூட்டத்திலே சமர்ப்பித்து உறுப்பினர்களுடைய அபிப்பிராயம் கோரப்பட்டது. அப்பொழுது உறுப்பினர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறி இது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தினுடைய அடையாளத்தை அளிக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்ற காரணத்தால் இதை நாங்கள் உடனடியாக அனுமதிக்க முடியாது. சில வேண்டுகோள்களை நிபந்தனைகளை நாங்கள் விதிக்க வேண்டும் என்று சொன்னாடி படையிலே ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்து அவர்களுக்கு ஒரு கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறேன். அந்த கடிதத்தை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன்.
திருமதி மதியாபரணம் ஜெகதீஸ்வரி, 12வது பிரிவு, பிடிசி, கலைஞர் கருணாநிதி நகர், சென்னை 6,78,000, தமிழ்நாடு, இந்தியா. ஊடாக திரு நானா அனந்தராஜ், தனியம்பை வெள்ளட்டுத்துறை, அன்புடையீர். தங்களின் கட்டட அனுமதிக்கான விண்ணப்பம் தொடர்பானது. தங்களின் 3/12/2025 கட்டட விண்ணப்பம் சார்பாக குறித்த விண்ணப்பம் தொடர்பாக மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதை தொடர்ந்து நகரசபை சம்பந்தமாக 30/1/2026 மாதாந்த கூட்டத்தில் ஆராய்ந்து ஒரு தீர்மானத்தினை எடுத்துள்ளது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சிறுவயதில் 15 ஆண்டுகள் வசித்த வீட்டில் அடையாளம் மறையக்கூடியது என்பதன் அடிப்படையிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உலகத் தலைவர்கள் பலர் வீடுகள் இன்றும் அருங்காட்சியகமாக பாதுகாப்பு பேணப்பட்டு வருகின்றது. இந்த வீடு அமரர்கள் வேலுப்பிள்ளை தம்பதிகளின் மூத்த மகளாகிய உங்களுக்கு சீதனமாக வழங்கும் ஆதரவு என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இருந்தாலும் அந்த வீடு இடித்து அழிக்கப்பட்டு இடிபாடுகளும் இராணுவ முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு காட்டுமராண்டித்தனம் அரங்கேறியது. இவ்வாறு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வசித்த வீட்டின் அடையாளத்தை அழிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை உள்ளது. இந்த சூழ்நிலையில் இடித்தளிக்கப்பட்ட ஒரு வீட்டின் மாதிரியை காட்சிப்படுத்தி அமரர்கள் வேலுப்பிள்ளை, பார்வதி பிள்ளை ஆகியோரின் உருவச்சிலைகளை நிறுவி எதிர்காலத்தில் ஒரு அருங்காட்சியகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எமது பெருவிருப்பம். அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் நகரசபையிடம் குறித்த காணியை நன்கொடையாகவோ அல்லது நீண்டகால குத்தகைக்கோ அளித்தால் அந்த வேண்டுகோளை நிறைவேற்றக்கூடியதான செயற்பாடுகளை மேற்கொள்வோம். இது சம்பந்தமாக தங்களது முடிவை நமக்கு 28/2/2026 தேதிக்கு முன்னர் அறிவித்தால் கட்டட விண்ணப்பம் தொடர்பில் முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். நகரசபையில் குறித்த கட்டுமானத்துக்கு தங்கள் அனுமதி எடுக்கும் உரிமையை நாங்கள் நிராகரிக்கவில்லை என்பதையும் தயவுடன் அறிய தருகின்றேன். MK சிவாஜிலிங்கம், தவிசாளர். பிரதி தகவலுக்காக உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி திணைக்களம், வடக்கு மாகாணம். 2வது உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலர், யாழ்ப்பாணம் ஆகியவற்றுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமான ஏனைய பிரதிகள் மாதாந்த கூட்டத்திலே உறுப்பினர்களுக்கு இதனுடைய வழங்கப்படுகின்றது. இதை நாங்கள் இப்பொழுது ஊடகத்துக்கு சந்திப்பிலே இந்த கடிதத்தினுடைய பிரதியை நாங்கள் வெளியிடுகின்றோம். நிச்சயமாக அவர்கள் இதை பாவித்து சரியான செய்தியை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கொழும்பிலிருந்து சிங்கள, ஆங்கில, தமிழ் ஊடகங்களும் வெளிநாடுகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிற காரணம், ஒவ்வொருவருக்கும் நாங்கள் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தை சொல்ல முடியாத காரணத்தினால்தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்தி இந்த அவர்களுக்கு எழுதிய கடிதத்தினுடைய பிரதியை அதை நாங்கள் இப்பொழுது ஊடகத்துக்கு வெளியிட்டிருக்கோம். என்ற அவர்களும் எங்களுக்கு அளித்த வேண்டுகோள்கள் எல்லாம் ஊடகங்களில் வந்த காரணத்தால் நாங்களும் ஊடகத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம். அதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ආයුබෝවන්. මේක ප්‍රස් කොන්ෆරන්ස් එකේ අපි කියන්න ලෑස්ති කරේ මේ தமிழீழம் நேஷனல் லீடர்
ජාතික නායක ගරු ප්‍රභාකරන් පොඩි ළමයා කාලத்தில் කාලය අවුරුදු 15 වෙනකම් ජීවිත ගෙදර හමුදාව ශ්‍රී ලංකන් හමුදාව කඩල මේ ගල් ඔක්කොම ආමි කැම්ප් එකට අරගෙන ගිහලා තියෙන්නේ. ඒක නැති කරලා තියෙන්නේ. ඒ නැති කරපු එකට එයාගේ අක්කාට තමයි මේ ඉඩම ප්‍රභාකරන්ගේ තාත්තා අම්මලා මේ දුන්නා. මරි කරන වෙලාව ඩවරි විදියට දුන්නා. එතන ලයිබ්‍රරි හදන්න ඕන කියලා ප්ලෑන් එක අපිට සබ්මිට් කරා. ඒ වෙලාව තමයි මිනිස්සු කලබල වුණා. නායක ජාතික නායකගේ ගෙදර තිබිච්ච ඒක නැති කරන්න යනවා. ඒක ලයිබ්‍රරි එක යනවා නම් ඒක නැති වෙනවා කියලා ආවම් බස්ස තමයි අපි නගර සභාව මන්ත්ලි මීටිං එකේ මාසෙක තියෙන මීටිං එකට අපි දාලා සොයලා බලලා අපේ නාගරික මන්ත්‍රීලා ඔක්කොම එකතු අමතවට විදියට ඉල්ලීම කරලා ඉල්ලීම අරහා ඒක කරන්න ඕනේ කියලා කොන්දිස් දැම්මා. ඒක කොන්දිස් එකක් මේ කඩල්ල විනාශ කරපු ගේගේ පින්දුරු විදියට ඒක මේ බලන්න පුළුවන් විදියට තියන්න ඕනේ. තව එකක් ප්‍රභාකරන් මහත්තයාගේ අම්මලා තාත්තලාගේ පිළිම තිබිච්ච තමයි ඒක ගරු ප්‍රභාකරන් පොඩි ළමයා කාලය මේ ගෙදර තමයි ජීවිත වුණා කියලා. ඒ ප්‍රභාකරන් මහත්තයාගේ අයිතිගේ ගේ නෙවෙයි මේක ඉඩම නෙවෙයි. හැබැයි ඒක තියාගන්න ඕනේ කියලා අපි ඉල්ලීමක් උඩ අපි ලයිබ්‍රරි එකට පර්මිෂන් දෙන්න පුළුවන් කියලා තමයි අපි ආදාස එතුමාගේ අක්කාට ඒ අක්කා පර්මිෂන් දීපු ඉල්ලින්ද පාවිච්චි කරපු හිටපු නගරාධිපති කරු අනන්තර මහත්තයාට අපි ලිඛිත මාර්ගයෙන් අපි දන්නලා තියෙනවා මේ විදියට කරන්නොත් අපි මේ යූඩියේ එකට නගර සංවර්ධන අධිකාරියට බාර දීලා මේ අනුමත ආරම්භ දෙන්න පුළුවන් කියලා. ඒක ඔබතුමාලාට එතුමියට මොනවාරි ප්‍රශ්න තියෙනවා නම් ඒ ඉඩම අපිට නගර සභාවට බාර දීලා නැත්නම් අපි නගර සභාවට ලීස් එකට කොන්දිස් මේ ඒකට අපිට බාර දුන්නොත් අපි මේ විදිහට අපි හදලා තියාගන්න පුළුවන් කියලා අපි කියලා දැනට ඒ මාධ්‍යයට ඒ අරහා සපිට කරපු මාධ්‍යයට අපි කියන්නේ ඔයගොල්ලෝගේ පෞද්ගලික අයිති අපිට කාටවත් නැති කරන්න බෑ. ඒක නිසා අපි මේ ඉල්ලීම උඩ කරුණා කරලා ක්‍රියාත්මක කරොත් කලබල තත්ත්වයක් ඇති වෙන්නේ නැහැ කියලා තමයි අපි මේ මාධ්‍ය සාකච්ඡාව තියලා අපි පැහැදිලි කරන්නේ. ස්තුතියි. යුද්ධ ඉවරුණාන් පස්සේ වැනි ඇතුලේ ප්‍රභාකරන් මහත්තයාගේ ජීවිතයත් ඒ බලන්න කටිය ගොඩක් අන්ඩර්ග්‍රවුන්ඩ් එක තිබිච්ච එක බලන්න කියලා බැලුවා වාගේයි. වැල්ලුතුරේ පොඩි කාලයේ ජීවිතයට මේ ගෙදර බලන්න ඕනේ කියලා ගොඩාක් කට්ටිය ඇවිල්ලා මේක එතන ඉඳලා ගෙදර ඉඳලා බස් අරගෙන කියනවා වන්දනා කරලා තියෙනවා. ගොඩාක් සිංහල කට්ටිය තමයි එහෙම කරලා තියෙන්නේ. නිසා තමයි ආණ්ඩුව හරි කේන්දී හමුදාව කඩච්ච විනාශ කරපු මේක කොන්ක්‍රීට් ගල් අරවයි ඔක්කොම ආමි කැපයකට අරගෙන ගියා. ඒ ගියාන් පස්සේ මිනිස්සු ඇවිල්ලා පස් අරගෙන එනවා වන්දනා කරනවා. ගොඩාක් කට්ටිය ඒක සිංහල කට්ටිය තමයි ගොඩාක් කර. ඒ වගේ නිසා තමයි මේක දැනට මේ ඉඩම ප්‍රභාකරන්ගේ නාම
නම පාවිච්චි කරන්න නැති තත්ත්වය ඇති වෙන්න ඕනේ කියලා අදහසෙන් තමයි හමුදාව ආණ්ඩුව කිරියාත්මක කරනවාද කියලා සැකේ හැම කටියපටම තියෙනවා. ස්තුති. யுத்தம் முடிவடைந்த தொடர்ந்து 2009 மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த வன்னியிலே வாழ்ந்த இல்லங்கள், நிலத்துக்கு அடியிலே இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் மக்கள் பார்வையிட்டது போல சிறு வயதிலே 15 வயது வாழ்ந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீட்டை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கிலே மக்கள் படையெடுத்ததிலே பெரும்பாலானவர்கள் சிங்களவர்கள். அவர்கள் வந்து அந்த அந்த மண்ணையும் எடுத்து சென்று வணங்கி சென்றதனுடைய விளைவுதான் கோபத்திலே அந்த அறகுறையாக இடிந்த வீட்டை கூட இராணுவம் முழுமையாக இடித்து அகற்றி கற்களை கூட இராணுவ முகாமுக்கு கொண்டு சென்று வெறும் மணல் தரையாக்கினார்கள். அதன் பின்னர் கூட மக்கள் மணல்களை அள்ளி சென்று வணங்கி கொண்டிருந்த காரணத்தால் தான் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய அடையாளம் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இலங்கை அரசாங்கமும் இலங்கை படைகளும் செயற்படுகின்றதா என்ற சந்தேகம் எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் மக்களுடைய எண்ண கருத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய விதத்திலே உலகத் தலைவர்களுடைய பலருடைய வீடுகள் அருங்காட்சியகமாக ஆக்கப்பட்டதும் தலைவர் பிரபாகர் வாழ்ந்த வீடும் அருங்காட்சியகம் ஆக்கப்பட வேண்டும் எதிர்காலத்திலே என்ற அடிப்படையிலே தான் இந்த அடையாளங்களை வீழ்ந்த உடைத்தளிக்கப்பட்ட வீட்டினுடைய மாதிரியையும் அதே போல அந்த தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பெற்றோர்கள் 2 பேருடைய திருவுருவச் சிலைகளை நிறுவுவது என்பது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும். அருங்காட்சியகமாக அதை உருவாக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பல்லெடுத்த இந்த நகரசபை இந்த வேண்டுகோளை விடுத்தார். இந்த குறுகிய நலன்களும் கிடையாது. அவர்களை அந்த எண்ணத்தை அவர்கள் நூலகம் கட்டுவதற்கு நாங்கள் தடையாக இருக்கப் போவதும் இல்லை. இவற்றையும் சேர்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.